இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. இன்னும் என்று உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் விழுந்தாருமுவா. சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் விழுந்தாருமுவா. துன்பங்கள் தொல்லை சூழ்கையிலே, இன்ப ஒளியை என்னில் வீசியே இருள் நீக்கிடும். துன்பங்கள் தொல்லை சூழ்கையிலே, இன்ப ஒளியை என்னில் வீசியே இருள் நீக்குமே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. பக்தி இல்லை நான் ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை நான் துதிக்க. பக்தி இல்லை நான் ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை நான் துதிக்க. சத்திய ஆவி வல்லமையால் சக்தியை தாரும் உத்தமராய் உம்மை துதிக்க. சத்திய ஆவி வல்லமையால் சக்தியை தாரும் உத்தமராய் உம்மை துதிக்க. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்குவேன். இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பே இயேசுவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற கர்த்தாவே, நல்ல காலை வேளையில தேவநாமம் மகிமைப்பட்டதப்பா. ஒவ்வொரு காலையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்தினேன். இப்பொழுது கூட கர்த்தாவே, தேவ செய்தி நாங்கள் கேட்க போகிறோம். ஆவியானவரே பேசுவீராக, அடிமை மறைத்தினை வெளிப்படுவீராக. அடிமைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், கேட்கிற ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் நீங்க பலப்படுத்துங்க. நீங்க நம்ம இவையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதம் வேதவான பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:13.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கடந்த நாளில் காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை இரவெல்லாம் நான் அப்படியாக தியானித்து கொண்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் வந்து அந்த பெஞ்சு அடியிலிருந்து ஒரு குடும்பம் கோபாலபுரத்தில் இந்து குடும்பம் தான் என்னை ஜெபத்துக்கு வந்தார்கள். அடிக்கடி வருவார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் எந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் கண்ணை மூடி நான் கையை அவங்க தலைமையில வைக்கலாம், கண்ணை மூடலாம் நினைக்கிற மாத்திரத்தில் அவங்க செருப்பு காலோட உள்ள வந்து முட்டி போட்டதால நான் சொன்ன செருப்பை கழட்டி அங்கே வச்சுட்டு வாங்க, செருப்போடு உள்ள வராதீங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். அந்த பெஞ்சு அடியிலிருந்து நல்ல ஒரு இவ்வளோ நீர், என்ன இதை விட ரெண்டு நல்ல நீளமாக இருக்கும், ஒரு நல்ல கருப்பு உருவத்தில் அந்த பாம்பானது நெளிஞ்சு வருது அவங்க கிட்ட. இது என்ன இது அவங்க சொப்பனத்தில் எப்படி இயேசுப்பா, எனக்கு பூரான பார்த்தாலே எனக்கு பயம். பூரான அடிக்கிறதுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தால் தான் அடிப்பேன், இல்லை அதை அப்படியே விட்டு ஓடி வந்துடுவேன். 2 நாளைக்கு பழைய சிறு மாமன் வந்துச்சு சர்ச்சை தெரிவிக்கும் போது, அதை விட கூப்பிட்டு அவரை பக்கத்தில் நிற்க வச்சு தான் அடிச்சு நான் பேப்பர் போட்டு கொடுத்துனேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெருசு இப்படி வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நான் அந்த சிஸ்டரை சொல்லி, அம்மா அந்த கபோர்டு கிட்ட வந்து ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பை எடுன்றேன். சரி, அந்த அம்மா கொம்பு கொண்டு வந்து கொடுக்குது. கொம்பு கொடுத்தவொடனே அது தலையிலே வச்சு நல்லா நச்சு அடிக்கிறேன். அடித்தா அது நான் சர்ப்பம் அது நல்லா படம் எடுத்துட்டு நிற்குது. சர்ப்பம் அந்த தலையில் அடித்து எனக்கு எப்படி எனக்கு பயம் இல்லாமல் நான் அடிக்கிறேன். அடித்த உடனே துணி கொண்டு வாங்கன்னு துணி கொண்டு வந்தாங்க, நெருப்பு கொண்டு வாங்க, தீப்பெட்டி கொண்டு வந்தாங்க, கொளுத்தி அது மேலே ஏசி ரத்தம் ஜெயம் சொல்லி கொடுத்தேன். அது ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு போச்சு. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் பாருங்க, பிசாசு ஏறி விட்டுருக்கு. சோதனை அதான் நான் வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு, சோதனைக்காரனே. அதில் தியானிக்கும் போது இப்போ என்ன சோதனை நிஜமாவே நடந்த மாதிரி நான் பயந்துட்டேன். ரொம்ப எதிர்த்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. மணி என்ன தெரியுமா, 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். 7 மணிக்கு தான் நான் வேலைகளை ஆரம்பிப்பேன். அப்போ அன்றைக்கி ரொம்ப முதுகு வலிக்குதுன்னு சொல்லி இங்கே கொஞ்சம் நேரம் பாப்பா கிட்ட படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி கரெக்டாக படுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எங்களை சொல்லணும். அப்போ தேவன் பாருங்க, நம்ம வந்து எந்த வயதில் நம்ம எந்த பொருளை வைத்து நம்ம பயப்படுறோமோ அதே வைத்து சோதிப்போம். அதுக்காக நான் நினைச்சோம், நம்ம வந்து சோதனை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்ம எது பயப்படுறோம். எனக்கு ரொம்ப பாம்புன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கும். டிவியில் வந்தவொட கண்ணை முடிப்பேன். இப்போ இதெல்லாம் மோசி பொங்கலுக்கு போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். பாட புத்தகத்தில் பாப்பா வந்தவொட கண்ணை முடியும் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ பயம். அந்த நம்ம பேய் பிசாசுகளெல்லாம் பயப்பட மாட்டேன், இந்த விஷயம் அவ்வளோ பயம். அப்படி அந்த சோதனை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தந்தாலும், இல்லை நம்ம சபை விரோதமாக மாந்திரிக செய்திகள் இதாகிடமோ, அல்லது அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் ஒரு வேலை என்ன சூழ்ச்சி பண்ணி ஏதாவது மங்கள மாட்டி வைக்கணும்னு சொல்லி எப்படி பண்ணாங்களோ என்னன்னு தெரியல, எதுன்னு நம்ம நினைக்கிறது. இன்னும் எதுவாக இருக்கட்டும், சோதனை எல்லாம் நம்ம என்ன வாசிக்கிறோம், வாசித்த யாருக்கும் 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாதிருப்பானாக. நம்ம தேவனால எல்லா சோதனைகளும் தேவனால வராது. ஒரு சில சோதனைகள் தேவனால வரும், வேதத்தில் அதை பற்றி சொல்லி இருக்குது. ஒரு சில சோதனைகள் மனுஷனால வரும், ஒரு சில சோதனைகள் பிசாசால வரும். எல்லாமே கிளீனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் இதை தியானிக்கும் போது கர்த்தர் இப்படியான ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அதுல இருந்து எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. அந்த இடத்த பார்த்துட்டே இருப்பேன். இங்க படுத்தா கூட என் கண்ணு அங்கதான் வருமா, இந்த வெந்த பக்கம் என்ன இருக்குமா, அப்படி இருக்குமா, அவ்வளோ அது அப்படியாக தேவன் நிச்சயமாக பாருங்க சோதனையை ஜெயிக்க நமக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு. உங்களுக்கு கூட ஒரு சோதனை வருவீங்களா? அந்த சோதனை நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. 2 மாதங்கள் நம்மளை கர்த்தர் சோதிச்சாரு. ஊரடங்கு போட்டு என்ன சொல்றீங்க, ஏன் சோதிச்சாரு? என் பிள்ளைங்க நிற்கிறாங்களா, என் பிள்ளைங்க யாராவது பள்ளியில் போயிடுறாங்களா, என் பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறாங்களா இல்லையா, என் பிள்ளைங்க உபவாசிக்கிறாங்களா இல்லையா, என் பிள்ளைங்க வந்து வேதம் வாசிக்கிறாங்களா, வாசிக்க இருக்கிறாங்களா, அல்லது நற்கிரியை செய்யறாங்களா, கர்த்தரை முழுமுழுக்கிறாங்களா, கர்த்தரை கைவிட்டாருன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு நன்றி கிட்ட சொல்லலாம், கர்த்தரை கைவிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் இல்லை. நம்மளாம் கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். நம்ம எல்லாம் பாருங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா வரீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊரடங்கு போட்டாலும் கர்த்தர் நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, துணி இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் கர்த்தர் நிறைவா கொடுக்குறாரு. அதுதான் நம்ம இந்த சோதனை நாட்கள்
அடிப்படையில தேவன் நம்மை பலன் கொடுப்பாரு. இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் சோதிக்கிறாருன்னா அந்த சோதனை தாங்குவதற்கு பலன் கொடுக்கிறாரு. அதை தப்பி செல்வதற்கு உண்டான போக்கை கர்த்தர் என்ன செய்வாரா? உண்டாக்குறாரு. இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஒன்று சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிற ஒரு நாளும் சொல்லவே இல்லை. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த சோதனை எப்படி வந்தது. இயேசு கிறிஸ்து கூட பிசாசு சோதிச்சோம். அது பிசாசு சோதிக்கலாம். அடுத்து யோகுவை கூட பிசாசு தான் சோதிக்கலாம். ஏன்னா யோகு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், அவருக்கு நல்ல சம்பத்து, நல்ல ஒரு ஆஸ்திகார மனிதன், பெரிய ஒரு லட்சம், அதாவது கோடீஸ்வரன், பில்லியன் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு மனுஷன். ஆனாலும் பாருங்க, அதெல்லாம் குறைவதற்காக பிசாசே ஓடி தேவன் கிட்ட அனுமதி கேட்குது. நான் யோகா சோதிக்கணுமா அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை சோதிச்சு பாரு, வீர மாத்திரம் எடுக்காத, மற்றதெல்லாம் சோதிச்சு பாரு. ஏன்னா ஒரு நாள் அவன் என்ன செய்ய மாட்டான், மறுதளிக்கவே மாட்டான், என்னை குறை சொல்லவே மாட்டாங்க. அதே போலதான் இந்த சோதனைகள் ரெண்டு விதத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம பார்க்க போகிறோம் பாருங்க, பாவம் செய்கிற எவன் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? தேவனிடத்துல பழி போட்டுறான். இப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு டிவி பார்க்கறது, அல்லது சினிமா பார்க்கறது, என்னோட ஆள்கிட்ட பேசுறது, ஏதோ ஒரு இடத்துல பாவம் வந்தது. அது நம்மளா போய் செஞ்சுக்கிறது. இப்படி பாவம் செய்துவிட்டு நம்ம என்ன செய்யறோம், அநேகர் தேவன் மேல போட்டுருவாங்க. ஐயோ தேவனே, நான் பாவம் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. தேவன் அனுமதித்தாரு விபச்சாரம் செய்யறதுக்கு, வேசித்தனம் பண்ணுவதற்கு, திருடுவதற்கு, கொலை செய்வதற்கெல்லாம் தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட பாவங்களை சில பேர் செய்துவிட்டு என்ன செய்வாங்கன்னா, தேவன் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, இயேசு என்ன சோதிச்சுட்டாரு, நான் இந்த பாவத்தை செய்யும்படிக்கு இயேசு சோதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் யாக்கோபு நீனா இருக்காரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாராக. நான் தேவனால ஒரு நாள் தேவனை செய்ய மாட்டாரு, இந்த தீமையான காரியங்களுக்கு சோதிக்கவே மாட்டாரு. அப்ப சோதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு, உறுதியா இருக்கா, கலந்து இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு தான் கர்த்தர் நம்மை சோதிப்பாரு. அது நம்ம அறிந்து கொள்ளலாம். மற்றபடி எல்லா சோதனையுமே கர்த்தர் கொடுத்தாரு, எல்லா சோதனையுமே பிசாசு கொடுத்தாரு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு நாம் வேதத்தை நாம் நிறைய வாசிக்கணும். அதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, மனப்பாடம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க மனப்பாடம் சொல்லிருக்கீங்க? ஒரு வசனம் யாராவது ஒரு வசனம் சொல்லணும், மனப்பாட வசனம் ஒன்னே ஒன்று. நீ சொல்லுறாச்சா? நீ தான் சொல்லணும். வாலிபர் கொடுத்த கன்றுகள் அவ்வளவுதான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்ப எவரடி தப்பி சொல்லலாம். ஆறாவது பூர்ணமான என்ற வரம்பு பரத்தில் அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை இல்லை. கர்த்தராசு பறிப்பு சொல்லுங்க. அவ்வளவுதான். எப்பவுமே ரெடியா இருக்கணும். நம்ம வக்கீலம் என்ன பண்றீங்க, வார்த்தை எழுதி மனப்பாடம் பண்ண போறாரு. என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அங்க பின்னாடி கீதா மகா 5 மணிக்கு சர்ச்சைனா எத்தனை மணிக்கு வந்தாங்க? 6 மணிக்கு வராங்க. எப்படி தேவன் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார்ல. அடுத்த வாரத்தில் அறிவிங்க. 5 மணிக்கு சபை ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். 5 மணிக்கு சபை என்ன செய்யணும்? 5 மணிக்கு வந்து வேற இருக்குதான் பிள்ளைகளை கிளம்பலாம். என்ன சொல்ல, சீக்கிரமா கிளம்பலாம், சீக்கிரமா எங்க கர்த்தருடைய சமூகத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஓடி வரமோ தேவன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசைப்பாரு. அப்ப மனப்பாட வசனங்களை செய்து கூட ஏன் மனப்பாட வசனத்தை நம்ம செய்ய சொல்றோம்? எதுக்காக? என்ன நீங்க ஒரு பைசா கொடுக்குறது, நான் பைசா கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? மனப்பாட வசனம் செய்தால் சோதனை வரும் பொழுது நாம் அந்த சோதனை யாரிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் மனப்பாட வசனம் செய்ய சொல்றது. எல்லாமே நம்ம சாத்தான் மேல பழி போட்டுருவோம், எல்லாமே நம்ம கர்த்தர் மேல பழி போட்டுருவோம். எல்லாமே கர்த்தர் கொடுக்க மாட்டாரு, எல்லாமே சாத்தான் கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம பாவம் செய்யும் பொழுது ஐயோ கர்த்தாவே, நான் தாவீதுராஜா எடுத்துக்கொள்ளுங்க, அவர் பாவம் செய்து விட்டாரு. பாவம் செய்து விட்டோம்னா ஐயோ தேவனை நான் சோதிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாரா? இல்ல, அவர் போய் நேர தேவ சமூகத்துல அந்த ஒப்பு கொடுத்து அப்படியே அவர் சரண்டடைந்தார். நான் கர்த்தாவே, நான் பாவம் செய்வேன், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியா, நிலைவரமான ஆவி என்னிடத்துல புதுப்பீங்க, நான் இழந்து போன லட்சியத்தை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க, ஈசோக்குள்ளா நீங்க என்ன பண்ண என்னை கழுவுங்க. அதுதான்
உண்மையான ஒரு மனம் திரும்புதல். அப்ப நம்ம எனக்கு பாவம் செய்யவே கூடாது, செய்யவே அப்படின்னு சொன்னாலும் செய்யாம இருக்கவே முடியாதுதான். நீங்க கேட்கற பாவமே எல்லாம் செய்ய முடியாத செய்யறவே இருக்கும் இல்லைன்னு சொல்ற. பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விடுபடுவதற்கு என்ன விமோசனத்துக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பரிகாரம்? பாவம் செய்துட்டோம், பாவம் செய்தா இது பரவாயில்ல, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொன்ன மழை விட்டுலாமா? பாவம் செய்தாலும் அந்த சோதனையை, அதான் சோதனை, அந்த சோதனையிலிருந்து நாம் மீடுவதற்கு தான் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அதான் தாவீது செய்கிறார். சங்கீதம் 51 சங்கீதம் எழுதுகிறார். சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, ஈசோப்புள்ளால் எனக்கு அனுப்புங்க, அப்போ நான் சுத்தமாவேன். நீங்க எனக்கு தாயின் கருவில் இருக்கும்போது எனக்கு தெரிந்து பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அறிக்கை பண்ணி தேவ சமூகத்துல அந்த கதறி ஒப்பு கொடுக்கிறாரு. யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு கூட ஒரு சோதனை வந்துச்சு. யோசேப்பு அந்த சோதனையில அகப்படல. அந்த சோதனை இவங்க கிட்ட வந்திருக்கு, நம்ம பாவத்தை விட செய்ய வைக்கணும்னு சொல்லி அறிந்து யோசேப்பு என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அப்ப யோசேப்புக்கு வேதம் நன்றாக தெரிந்திருக்கு. ஏன் தெரிந்திருக்குன்னா, அவர் சிறையில கொண்டு போய் போட்ட உடனே அவரு மற்ற கைதிகளை போல இல்லாதபடிக்கு தேவனோடு இருந்திருக்காரு. அவர் தேவனோடு இருந்து வேதங்களை நல்லா வாசித்து, அந்த ஆகமங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் இதெல்லாம் வாசித்து அவர் இருந்தபடினாலதான் அந்த பாவத்தில் இருந்து அவர் விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில நம்ம கூடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. சோதிக்கப்பட நீங்க யாரும் நீங்க என்ன சொல்றாரு? தேவனால சோதிக்கப்பட சொல்லுங்க. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது இதெல்லாம், அதுதான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். வேதம் எப்பெல்லாம் நீங்க வாசிப்போம், வேதம் வாசிக்க சொன்னாலும் கடகடகட நம்ம ஒரு வருஷத்துக்கெல்லாம் நான் முடிச்சேன் அப்படி இல்லை. வேதம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்துவார். நீங்க ஒரு அதிகாரம் வாசித்து என்ன நினைக்க சொல்லுவாரு, நின்று திரும்ப திரும்ப வாசிக்க வைப்பாரு. இதுல அர்த்தம் என்ன, இது என்ன, இப்படி சொல்லியிருக்குது, இது எப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் வேதம் வாசிக்கிற முறை. நம்ம வேதம் வாசிக்கணும் சொல்லி கடகடன ஆவியானவருக்கு வெளிப்படுத்துறதுக்கு அப்படியே கதை புத்தகம் மாதிரி வாசிக்கிட்டே போயிட்டா ஒண்ணுமே மண்டையில ஏறாது. யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நம்ம கருத்து உணர்ந்து இப்ப நாங்கெல்லாம் நான்லாம் வாலிப வயதுல படித்த வேதம் தான் இப்ப இருக்கு. இப்ப என்னால 10 அதிகாரத்துக்கு மேல என்னால வாசிக்கவே முடியல. நான் அதிகமா வாசிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு மேல போக முடியல. ஏன்னா நான் அவ்வளவுதான் எல்லாம் படிக்க முடிகிறது. வாலிப வயதுல பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சம்பவமாக நான் வாசிப்பேன். அதனாலதான் இன்றைக்கு உங்க மத்தியில பேச முடிகிறது. நீங்க கூட இந்த வேலை கிடைக்காத பஞ்ச காலம் வரக்கூடும். இன்னைக்கு 3 காலங்கள் வந்துவிட்டது. கொள்ளை நோய், வெட்டுக்கிளி, அடுத்து என்ன வரப்போகுது? மழை இல்லாத வரைக்கும் நான் வாழ்க்கை அடைக்க போறேன். மழையே இல்லைன்னு சொன்னா தண்ணிக்கு என்ன பண்றது? எந்த அரசாங்கத்தை போய் நம்ம குறை சொல்றது? இப்பவே சில இடங்களில் தண்ணி கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம தேவனுடைய வாசிங்க. பஞ்சகாலம், வேதமே கிடைக்காத பஞ்சகாலம் வரக்கூடாது. அந்த பஞ்ச காலத்துக்கு நான் தப்பிக்கொள்ள வேண்டுமானா நமக்கு வேதம் நன்றாக தெரியுதா? மனசுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்க. அதை நீங்க டெய்லி சொல்லிக்கணும். நீங்க 91 சங்கீதம் 6 நீங்க சொல்லிருக்கலாம்னா இரவு படுக்கும் பொழுது அதை நீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே நீங்க படுத்துக்கலாம். கர்த்தர் உங்க படுக்கையை, உங்க குடும்பத்தையும், உங்களை எல்லாரும் தேடி போடுவார். அதான் ஒரு என்னது, ஒரு கிறிஸ்துவோட உண்மையான ஒரு ஆழமான ஒரு பக்தியுள்ள ஒரு கிறிஸ்துடைய நிலைமை. இன்னைக்கு நாம் அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்க சோதனை 2 இருக்கிற வருகிறது. நம்ம இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். எடுத்து வாசிகள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை சோதிக்கிறாரு. அப்ப எந்த காரியங்கள் சொல்லி நீங்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் சென்று வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக விளங்கும். அங்க என்ன இருக்கிறது? அங்க அந்த இடத்துல நீங்க பாருங்கள். நீ எனக்காவது என் பேரனுக்காவது செய்யாமல் நான் உனக்கு செய்ததை அந்த ராஜாக்களை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அபிமெலேக்கு ராஜாவை குறித்து. அப்ப இந்த அபிமெலேக்கு ராஜாவை குறித்து நீங்க வீட்டுல
நீதிமொழிகளை போய் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் முழுசும் அது நன்றாக விளங்க நேரவில்லை. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு தேவன் என்ன செய்றாரு? ஆபிரகாமை சோதிக்கிறாரு. அப்ப வாக்குத்தத்தமும் நிறைவேறிச்சு. நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரு. ஈசாக்கு பிறந்தாச்சு 100 வயசுல. அப்ப எல்லாம் படிச்சு 100 வயசுல ஈசாக்கு பிறந்த பிறகு இன்னும் கூட சோதனையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த காரியங்கள் நடந்த பின்பு பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறாரு. ஏன் சோதிக்கிறாரு? எதுக்காக சோதிக்கிறாரு? 2ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை ஈசாக்கு. அந்த ஈசாக்கை நீ என்ன செய்ய? எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லி அதை நீ பலியிடுவதற்கு எந்த மலை எந்த நேரம் சொல்லி எல்லாமே கர்த்தர் சொல்றாரு. அப்ப இது ஆபிரகாம் யோசிக்கிறாரு, ஏசப்பா 100 வயசு எனக்கு குழந்தை கொடுத்தீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கும் ஒரு 8 வயசு என்னமோ ஆயிருக்கணும். இப்ப திரும்பவும் அந்த பிள்ளைய நீங்க பலி செலுத்த கேட்கிறீங்களே, ஒன்னும் சொல்லல. சாரா கேட்டா அவர் சொல்லவே இல்லை. தேவன் சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு நல்ல பழக்கம். தேவன் சொன்னா உடனே கீழ்ப்படிவார். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டார். மனைவி தான் சாரா ஷேர் பண்ணிக்க கூட இல்லை. காலையில எழுப்பினாரு, பிள்ளையை கூட்டிக்கிட்டாரு, கட்டையை எடுத்துக்கிட்டாரு, வேலைக்காரங்களை எடுத்துக்கிட்டாரு, கழுதையை கொண்டுக்கிட்டாரு, எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ ஈசாக்கு கேட்கிறப்ப எல்லாம் இருக்கு, பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையே. அது அவங்க பாப்பா நம்ம போவோம், நம்ம போய் நம்ம என்ன செய்யலாம், பலி செஞ்சுட்டு நம்ம போய் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் பாருங்க ஆபிரகாமை சோதிக்கிறாரு. எவ்வளவு வயசுக்கு பிறகு? 100 வயசுக்கு பிறகு. இன்னைக்கு நம்மள கூட கர்த்தர் சோதிப்பாரு. எப்படி சோதிப்பாரு? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா? நீங்க எந்த இதுல இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது வருவாங்க, சிஸ்டர் எனக்கு புஸ்தகம் தேவை, 100 ரூபாய் கடன் கொடுக்குறீங்களா, அப்புறமா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நான் என்கிட்டே இருக்கிறதே 100 ரூபாய் தான்ப்பா, நான் அந்த 100 ரூபாயை அவங்க கொடுத்துட்டு நான் என் குடும்பத்தை நான் எப்படிப்பா நடத்துறது? நான் பால் வாங்கணும், நான் டீ போடணும், எங்கள் வீட்டுக்காரர் வருவாரு, நான் சமைக்கணும், இல்லை எங்கள் அம்மா வருவாங்க, என் பிள்ளைய வருவாங்க, நான் கொடுக்குறது என் மனைவி கேட்பாரு, என் புருஷன் கேட்பாரு, நான் எப்படிப்பா கொடுக்குறது? நம்ம யோசிப்பேன். உடனே நான் கொடுக்க மாட்டான். அப்போ அது மட்டும் சோதிப்பாரு. அப்போ ஆழமா இருக்கிற உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், பக்தியா இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே கொடுத்துருவாங்க. ஐயா கிட்ட அப்படின்னா ஒரு முறை 5 ரூபாய் தான் இருக்கணும். இதுல ஏசி சர்ச்சில் ஐயா போயிட்டு மெயின் சர்ச்சில் ஆராதிக்கிறேன், அங்கதான் போவாங்க. அந்த காலத்துல தான் குப்பிடே சர்வீஸ் எல்லாம் 5 ரூபாய் எடுத்து காணிக்கை எப்படி சொல்லிடுறாங்க, காணிக்கை போடுன்னு சொல்றாங்க. சொல்லுவோம் சரி, நான் ஐயா காணிக்கை 5 ரூபாய் போட்டாரு. திரும்பி வரதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடையாது, காசு கிடையாது. ஐசப்பா சொன்னாரு, போட்டாரு. அப்ப அப்படிதான் கர்த்தர் நம்மளை வந்து சோதிப்பாரு. அப்ப வந்து நம்ம கிட்டே இருக்கு, என்கிட்ட அப்படிதான் வந்து ரொம்ப கஷ்டமா, வேலையே இல்லை, நான் என்ன செய்யறதுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம் தான், ரேஷன் வச்சுலாமா 60 நாளா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்கும் இல்லைதான், என்ன பண்றது? சப்பம் 60 நாளா ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்களே கட்டாவே, நம்ம ஒரு நாள் ரேஷன் அரிசி சாப்பிட்டாலே நம்ம தொண்டையில இறங்க மாட்டேங்குது. 60 நாளா சாப்பிட்றாங்க சொல்லி அப்ப கர்த்தர் கிட்ட கேட்டு நான் என்ன சப்பா சொல்லிடுது, உங்ககிட்ட இருக்குது இல்லை, உங்களுக்கு கூட நான் இருக்காங்க கேட்டு கூட நான் கொடுத்தேன். உடனே அவங்களை வர வச்சு நல்லா அவங்களுக்கு பிரவிசலாம் வாங்கி கொடுத்து, கையில காசம் கொடுத்து, அரிசிலாம் கொடுத்து நான் அனுப்புறேன். கர்த்தர் பாருங்க, அடுத்த நாள் எனக்கு எல்லாம் தேவை கற்றுக் கொடுத்தாரு. 3வது அம்மா திடீர்னு வந்து நம்ம சபைக்கு வரலாங்க. அம்மா வேற சொல்லாது பாச சபைக்கு போறாங்க, எப்பயாவது பிரேயர் நீங்க வருவாங்க. வந்துட்டு நிறைய ஆசை வச்சுட்டு ஊரில் இடத்துல அதுவும் அந்த ஏரியாலாம் உங்களுக்கு நிறைய வியாதி இருக்கு, ஏமா நீங்க வந்தீங்க, நீங்க சர்ச்சில் உட்காந்து மட்டும் போயிருக்கீங்க. சிஸ்டர் நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் காணிக்கை கொடுக்க வந்தேன், நீங்க வாங்க எங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைலாம் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் ஜெயிச்சுட்டு சரி சொல்ல அனுப்பினா அவங்க என்ன பண்ணாங்க, சிஸ்டர் நான் வந்து ஏற்கனவே காணிக்கை போய்ட்டு 1000 ரூபாய் போட்டுட்டேன், இது வந்து உங்க கையில கொடுத்துட்டு கர்த்தர் பொருத்தனை பண்ணி கொடுக்க சொன்னாரு, 2000 ரூபாய் நான் கொடுத்துட்டு வந்து 1800 ரூபாய் தான் ஒரு கொடுத்தது. மளிகை சாமானம், அரிசி, கையில பணம் எவ்வளவு கொடுத்து 1800. எனக்கு இல்லைதான், நான் கொடுத்துட்டு நான் டெய்லி போன வாங்கலாம், காய் வாங்கலாம்,
எனக்கு 3000 ரூபாய் வாங்கிக்கலாம், நீங்க நான் வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேவன் பாருங்க எப்படி நடப்ப சோதிப்பாங்க. நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா? ஐயோ நம்ம அடுத்த நாளைக்கு வேணும், அடுத்த நாளைக்கு வேணும், நான் இப்ப ஊரடங்கு ஆயிடுச்சுன்னா நிலைமை எப்படி ஆகுமோ தெரியாது, நம்ம கொடுக்கூடாது, அரிசியெல்லாம் நம்ம வாங்கி நம்ம மூடி வச்சுக்கலாம், நம்ம டைட்டா அப்போதான் போயிடும், வண்டிதான் வரும். நம்ம வரத என்ன செய்யணும், அப்படியே பக்கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பக்கத்து கொடுத்து பாருங்க, தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. அப்படிதான் ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஒரு மகனை தான் கர்த்தர் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரே மகனை கர்த்தர் கொடுத்துட்டு அந்த ஒரு மகனை கூட நீ எனக்காக பலியிடுகிறார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் சோதனை. அப்ப தேவன் நம்மளை சோதிக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவம் கூடாது. ஆபிரகாம் ஒன்றுமே செய்யறது. உடனே மனைவியும் சொல்லாதபடி எடுத்துட்டு போனாரு பலி செலுத்தத்துக்கு. எல்லாத்தையும் மகனை படுக்க வச்சாரு, கட்டையை வச்சாரு, எல்லாம் மோசம் பாருங்க எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அப்போ ஈசாக்கு கேட்டது போல அந்த இடத்துல ஒரு மனுஷன் இஷ்டப்படுறா, அதற்கு பார்க்கிறாரு. ஆனால் அழக கத்தி எடுத்து அவரை ஓங்கி வெட்டுறதுக்கு கழுதுகிட்ட வருது. கழுதுகிட்ட கத்தி வந்த பிறகு நம்முடைய தேவன் இறக்கையில்லாத தேவனா? நம்முடைய தேவன் அவ்வளவு ஒரு மட்டமான தேவன் அல்ல. சொல்லுங்க, அவர் இறக்கமுள்ள தேவன், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நான் வானத்து நட்சத்திரங்கள் கூட உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளையின் மூலமாக நான் வானத்து நட்சத்திரங்கள் கூட பிறகு கூட நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பலி சொல்லுன்னு சொல்றாரு. எப்படி சொல்லுவாங்க, பல கேள்வி மனசுக்குள்ளேயே ஆபிரகாம் கேட்கணும். அவர் கேட்டு அதை என்ன பண்ணிருக்கலாம், வெளியில சொல்லவில்லை என்றாலும் மனசுலேயே